சென்னை நந்தம்பாக்கம் அருகே உள்ள முக்கிய சிக்னல் செயல்படாமல் இருப்பதால் வாகன ஓட்டிகள் கடும் அவதிக்கு ஆளாகி வருகின்றனர். அது குறித்த ஒரு செய்தி தொகுப்பை தற்போது பார்க்கலாம். சென்னை நந்தம்பாக்கம் வர்த்தக மையத்திற்கு அடுத்து வுட் கிரீக் கவுண்டி பகுதியில் நுழையும் இடத்தில் உள்ள முக்கிய சிக்னல் செயல்படாமல் உள்ளது. இதனால் சிக்னலை கடந்து வலதுபுறமாக கிண்டி நோக்கி செல்லவோ அல்லது இடதுபுறம் பூந்தமல்லி நோக்கி செல்லவோ வாகன ஓட்டிகள் கடும் சிரமத்திற்கு ஆளாகி வருகின்றனர். அங்கு போக்குவரத்து போலீசார் பெரும்பாலும் பணியில் இல்லாததாலும் மவுண்ட் பூந்தமல்லி சாலையின் இருபுறமும் வாகனங்கள் நிற்காமல் வேகமாக செல்வதாலும் சிக்னலை கடக்க முடியாமல் வாகன ஓட்டிகள் அவதிப்படுகின்றனர். குறிப்பாக காலையில் பள்ளி அலுவலகங்களுக்கு செல்பவர்கள் நீண்ட நேரம் காத்திருக்க வேண்டியுள்ளதால் சிக்னலை உடனடியாக சரி செய்ய வேண்டும் என வாகன ஓட்டிகள் வலியுறுத்துகின்றனர். சிக்னல் ஒரு மாசமா ஒர்க் ஆகல. நாங்க ஸ்கூல் பிள்ளைங்களுக்கு இந்த பக்கம் போகும்போது ரொம்ப இடைஞ்சலா இருக்கு. இந்த சிக்னல் வேலை செய்யாதனால இதை கொஞ்சம் பார்த்து நமக்கு நல்ல ஒரு செஞ்சு கொடுத்தோம், பாதுகாப்பு பண்ணி கொடுத்தா கொஞ்சம் நல்லா இருக்கும். கொஞ்சம் லேட்டா வராங்க சொல்லிட்டு நம்ம கிராஸ் பண்ணிடுறோம். கிராஸ் பண்ற நேரத்துக்கு யாராவது ஒருத்தர் பாஸ்டா வந்தாலும் ஆக்சிடென்ட் கண்டிப்பா நடக்கும். இந்த பக்கம் சரி காலியா தான் இருக்குன்னு அந்த பக்கம் போனா அவன் பாஸ்டா வந்துடுறாங்க. இது எவ்வளவு சீக்கிரமா முடியுமோ அவ்வளவு சீக்கிரமா நடந்ததுன்னா நல்லதா இருக்கும். இந்த சிக்னலை கடந்துதான் தினமும் பல ஐபிஎஸ் அதிகாரிகள் மணப்பாக்கத்தில் உள்ள ஐபிஎஸ் காலனிக்கு செல்கின்றனர். ஆனாலும் அந்த சிக்னல் பழுது இதுவரை சரி செய்யப்படவில்லை என வாகன ஓட்டிகள் வருத்தம் தெரிவிக்கின்றனர். விபத்துக்கள் நிகழாமல் தடுக்க அந்த சிக்னலை சரி செய்ய போக்குவரத்து போலீசார் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பதே வாகன ஓட்டிகளின் எதிர்பார்ப்பாக உள்ளது. தந்தி டிவி செய்திகளுக்காக ஒளிப்பதிவாளர் சகாயராஜுடன் செய்தியாளர் ஏ. சங்கரன்.